ஜப்பானை விழுங்கும் சதை உண்ணும் பாக்டீரியா கொரோனாவை விட அதிவேகம் எடுக்கும் கொடூரம். கொரோனாவிலிருந்து நாம எல்லாருமே மீண்டு வரதுக்கு ரொம்ப ஆண்டுகள் ஆச்சு. இப்பதான் உலகம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல கொரோனாவை விட பல மடங்கு கொடிய சதையை உண்ணும் பாக்டீரியா நோய் பாதிப்பு இப்ப ஜப்பான் நாட்டுல பரவிட்டு வருது. இந்த பாதிப்பு ஏற்பட்டா ரொம்ப வேகமாகவே உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்றதுனால உலக நாடுகள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு. இந்த உலகத்துல பரவிய கடைசி பெருந்தொற்றா நிச்சயம் கொரோனா தொற்று இருக்காது அப்படின்றதே வல்லுநர்களுடைய எச்சரிக்கையாவே இருந்தது. இந்த நேரத்துல கொரோனாவை விட எளிதாக உயிரை பறிக்கும் நோய் ஜப்பான்ல ரொம்ப வேகமா பரவிட்டு வருது. எளிதா உயிரை பறிக்கும் இந்த நோய் சில மாதங்கள்லயே 1000க்கும் மேற்பட்டோருக்கு பரவி இருக்கு. இதனால ஜப்பான் சுகாதார அதிகாரிகள் ஹை அலர்ட் மோட்ல இருக்காங்க. இந்த நோயை STSS அதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பாதிப்பு ஏற்படும் நபருக்கு ரொம்ப குறுகிய காலத்திலேயே மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது சதை உண்ணும் பாக்டீரியா அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஜூன் 2ஆம் தேதி வரை ஜப்பான்ல 977 பேருக்கு இந்த STSS நோய் ஏற்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டு ஒட்டுமொத்தமா ஏற்பட்ட பாதிப்பை விட அதிகம்னு சொல்லப்படுது. இந்த STSS அப்படின்றது குரூப் A ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய ரொம்ப அரிதான அதே நேரம் கடுமையான பாக்டீரியா தொற்று அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாக்டீரியாக்கள் இரத்த ஓட்டத்துல நுழையும் போது அது உடல்ல ஆபத்தான விஷயத்த உடல்ல பரப்பும் அப்படின்னும், உரிய நேரத்துல சரியான சிகிச்சை இல்லை அப்படின்னா அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. அதே நேரம் இந்த பாதிப்பு ஏற்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து நேரடியா மற்றவங்களுக்கு இது பரவக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்றதே நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த நோயுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல காய்ச்சல், தலைவலி, குமட்டல், வாந்தி அப்படின்னு அறிகுறிகள் தென்படுறதாவும், இந்த பாதிப்பு ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்துக்குள்ள குறைந்த ரத்த அழுத்தம், உறுப்பு செயலிழப்பு, இதய துடிப்பு அதிகரிப்பு அப்படின்னும் மூச்சு திணறல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாம நோய் பாதிப்பு அதிகரிக்கும் போது மூட்டு வலி, வீக்கம், திசு இறப்பு, சுவாச பிரச்சனைகள், உறுப்பு செயலிழப்பு ஏற்படும்னு சொல்லப்படுது. இந்த பாதிப்புக்கு உரிய சிகிச்சை இல்லை அப்படின்னா உயிரிழப்பை கூட நிகழும்னு சொல்றாங்க. குறிப்பா 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நோய் பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே சிகிச்சை எடுத்துக்கணும்னு சொல்லப்படுது. சரிங்க, இதை தடுக்க என்னதான் வழி? இந்த STSS பாதிப்பை தடுக்க சுத்தமா இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. அப்பப்போ கைகளை சோப்பு போட்டு நல்லா கழுவிக்கணும். காயம் ஏதாவது உடம்புல இருந்தது அப்படின்னா அதுல தொற்று பாதிப்பு ஏற்படுதா அப்படின்றத கவனிச்சுக்கணும்னு சொல்றாங்க. தொற்று பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனடியா மருத்துவருடைய உதவியே நாடணும். இந்த மாதிரி அடிப்படை சுகாதாரத்தை கடைபிடிச்சாலே இந்த நோயிலிருந்து நம்மளை தற்காத்துக்கலாம்.